குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே SPR India launching Sky Tower 1. பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை from 85 lakhs onwards. மகாராஷ்டிராவில் 3வது முறையாக பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றியை தக்க வைக்க பிரதமர் மோடியின் வளர்ச்சி திட்டங்கள்தான் காரணம் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சொன்னார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தேர்தலிலே பெற்றிருக்கிறது. அதற்கு பாஜக, சிவசேனா அந்த கூட்டணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 3வது முறையாக மராட்டியம் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்திலே ஆட்சியை தக்க வைப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல. இதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள். நாம் இங்கே சொல்கிறோம் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்று சொல்லுகிறோம். அதுபோல் அங்கே ஜெய் மராட்டா ஜெய் ஹிந்துஸ்தான் என்கிற அடிப்படையிலே மராட்டியம் ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம். ஆகவே நரேந்திர மோடியினுடைய அலை ஓயவில்லை. நரேந்திர மோடியினுடைய அந்த வெற்றி அலை இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் நீடிக்கும் என்கிற வகையிலே இந்த வெற்றி பயணம் தொடர்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே சிறிது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மத்தியில் ஆளுகின்ற பாஜக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிறிது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஓட் ஜிகாத். வங்கதேசத்திலே இருந்து ஏராளமான ஊடுருவல்காரர்களை திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் நக்சல் அமைப்புகள் ஏராளமான ஊடுருவல்காரர்களை கொண்டு வந்து குடியேற்றி அவர்களை வாக்காளர்களாக பதிவு செய்து ஒரு மிகப்பெரிய சதி வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. வருங்காலங்களிலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அந்த ஆதிவாசி மக்கள் அவர்களுடைய நிலம், அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றை அழிக்கின்ற நோக்கத்தோடு அந்த மாநிலத்திலே இத்தகைய குடியேற்றங்களை காங்கிரஸ் கட்சியின் துணையோடு வெளிநாட்டு சக்திகள் அதை செய்திருக்கிறார்கள். வருங்காலத்திலே அந்த சதியையும் முறியடித்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வயநாட்டிலே பிரியங்கா வெற்றி பெறுவது அதுவும் ஓட் ஜிகாத் தான். அங்கே முஸ்லீம் மக்கள், அது ஒரு குட்டி பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க, பெரிய மெஜாரிட்டி, அங்கே இந்துக்கள் மைனாரிட்டி. ஆகவே ஓட் ஜிகாத் அங்கே காங்கிரஸ் கொடிகளை விட பிறை கொடிகள் தான் அதிகமாக காணப்படும். எனவே வயநாட்டிலே அவர்கள். ஆனால் பாலக்காடு அந்த பகுதியிலே இடைத்தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்திலே முன்னிலையிலே இருக்கிறது. இன்னும் அவங்க தீர்ப்பு அறிவிக்கலை, ரிசல்ட் அறிவிக்கலை. முடிவுகள் வருகிற பொழுது கேரள மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதே போல் கர்நாடக மாநிலத்திலே நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல்களிலும் ஆங்காங்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையிலே இருக்கிறது. இதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் தொடரும். தமிழகத்திலே வரக்கூடிய 26 தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்பது 5 முனை போட்டி நிலவக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று நான் கணிக்கின்றேன். ஆளுகின்ற திமுக கூட்டணி, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அதற்கடுத்தது தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இப்படி 5 முனை போட்டியாக தமிழகத்தினுடைய களம் அமைந்திருக்கிறது. இந்த 5 முனை போட்டியிலே மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை யார் தோற்கடிப்பது? இப்போ மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மீது. லஞ்ச ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள், இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்காக உருவாயிருக்கு. ஆனால் இந்த கருத்துடையவர்கள் 5 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள், 4 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த 4 பிரிவுகளில் நாம் தமிழரால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, அதிமுகனால திமுகவை தோற்கடிக்க முடியாது. அதே போல தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்தவர்கள், அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. மத்தியிலே ஆளும் பொறுப்பிலே இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும். ஆகவே பிஜேபியின் பக்கம் இன்றைக்கு மக்கள், இளைய வாக்காளர்கள், புதியவர்காக வாக்காளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பிஜேபி கிட்ட அலையலையாக வந்து சேருகிறார்கள்.